வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தினகரன் செய்தி பிரிவின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு. செய்தி தொகுப்பு தினகரன் செய்தி பிரிவு. செய்திகளை வாசிப்பவர் நீக்லாஸ் குறிஞ்சிகர். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகளுக்கு மீண்டும் தடை விதித்தது இந்தியா. மே 18 நினைவேந்தலில் சர்வதேச மன்னிப்பு சபையின் ஆணையாளர் கலந்து கொள்வார் என தெரிவிப்பு. தமிழீழ தேசிய தலைவரின் வீட்டின் முன்னால் வழங்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் கஞ்சி. பாலஸ்தீன விவகாரம் தொடர்பாக இலங்கை அழுத்தம் கொடுக்க வேண்டுமாம் என மகிந்த ராயபக்ச தெரிவிப்பு. மட்டு நகரில் 15 வயது சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் மேற்கொண்ட 2 இளைஞர்கள். இனி தொடர்வென விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவனின் ஏற்பாட்டில் வட்டுக்கோட்டை தொகுதி கிளையினால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகமும் முள்ளிவாய்க்கால் நினைவூர்தி பவனியும் இன்று காலை 11 மணியளவில் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களது வீட்டு முன்றலில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்பொழுது முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர் நீத்தவர்களின் நினைவு கூறி 2 மாவீரர்களின் தந்தையான தங்கேஸ்வரனால் பொதுச் சுடரேற்றி வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக ஈகை சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தி மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் விநியோகிக்கப்பட்டது. இதன்பொழுது முள்ளிவாய்க்கால் கஞ்சியின் வரலாற்றினை உள்ளடக்கிய துண்டு பிரசுரமும் வழங்கி வைக்கப்பட்டது. சர்வதேச மன்னிப்பு சபையின் ஆணையாளர் அக்கின சம்மையார் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் கலந்து கொள்வதற்காக இலங்கைக்கு வருகிறார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு நகர் சுமைதாங்கி சந்தியில் இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற போலீசார் அராஜகத்தின் மத்தியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாட்டில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் நஞ்சி கொடுக்கவில்லை, கஞ்சி கொடுக்கிறோம். அதனை மக்கள் அருந்துவதற்கு உடன்பாடாக இருந்தார்கள். ஆனால் மக்களை விடாது போலீசார் இரு வீதி அருகில் நின்று கொண்டு தடுத்துக் கொண்டிருந்தனர். சம உரிமை, மத உரிமை, வழிபாட்டு உரிமை, இறந்த அல்லது கொல்லப்பட்ட ஆத்மாக்களின் நினைவு கூறும் உரிமை சகலருக்கும் இருக்கின்றது. இதனை தடுக்க இவருக்கு உரிமை இல்லை. சர்வதேச மன்னிப்பு சபையின் அக்கின சம்மையார் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் கலந்து கொள்வதற்காக இலங்கைக்கு வருகின்றார். இந்த நாட்டில் குற்றவாளிகள் தானாக உருவாகவில்லை, அவர்கள் குற்றவாளிகளாக உருவாக்கப்படுகின்றனர். அமைதியாக செயற்படுகின்ற மக்களை வன்முறைக்கு தூண்டி தண்டிப்பதற்கு விளைந்து கொண்டிருக்கின்றனர். இத்தனை அழிவு கடந்து 1,44,000 மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டும் கூட போலீசார் இன்னமும் தீர்ந்தவில்லை. இதனால் தான் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு போலீஸ் அதிகாரம் வேண்டும் என கோரி நிற்கின்றோம். இந்த நாடு குற்றத்துக்கு மேல் குற்றம் செய்தாலும் திருத்தக்கூடிய நாடாக இல்லை. ஆகவே இந்த நாட்டின் பொருளாதாரம், மனித உரிமை என்பது மிகவும் கேவலமான முறையில் மீறப்பட்டுள்ளது. திருகோணமலை சம்பூரில் கஞ்சி காட்சிய செயற்பாட்டில் ஈடுபட்ட பல்கலைக்கழக மாணவிகள் உட்பட பெண்களை இரவு நேரத்தில் கைது செய்யப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டுள்ளனர். இவ்வாறான கொடுமைகள் தொடர்ந்து மீறப்பட்டு வருவதாக ஸ்ரீநேசன் குற்றம் சுமத்தியுள்ளார். சமய உரிமை, மத உரிமை, வழிபாட்டு உரிமை, இறந்த அல்லது கொல்லப்பட்ட ஆத்மாக்களை நினைவு கூறக்கூடிய உரிமை என்பது சகலருக்கும் இருக்கின்றது. இதனை தடுப்பதற்கு எவருக்கும் உரிமை இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் சர்வதேச மன்னிப்பு சபையின் அக்ன சம்மையார் இந்த முள்ளிவாய்க்கால் 18ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த ஆத்ம சாந்தி வேண்டிய அந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக சர்வதேசத்திலிருந்து அவர் இலங்கைக்கு வந்து கொண்டிருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், எந்த ஒரு அடிப்படையிலும் கொல்லப்பட்ட ஆத்மாக்கள், கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களின் சாந்தி வேண்டி செய்யப்படுகின்ற அந்த அஞ்சலிக்கு அல்லது கஞ்சி வழங்குகின்ற செயல்பாடுகளுக்கு தடை விதிக்க கூடாது. தானும் கூட சர்வதேச மன்னிப்பு சபையின் ஒரு ஆணையாளராக இருக்கிற அம்மணியார் வந்து அதில் கலந்து கொள்ள இருக்கின்றார். இப்படியெல்லாம் இருக்கின்ற போது இங்கு அடக்குமுறை, ஒடுக்குமுறை, அராஜகம் என்ற செயற்பாடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. மட்டக்களப்பு வெள்ளாவளி பிரதேசத்தில் தனது அம்மம்மா வீட்டுக்கு சென்று தனிமையில் திரும்பிக் கொண்டிருந்த 15 வயது சிறுமியை கடத்திச் சென்று காட்டுப்பகுதியில் வைத்து பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்ட 26 மற்றும் 21 வயதுடைய இளைஞர்கள் இருவரை நேற்று வெள்ளாவளி போலீசார் கைது செய்தனர். குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுமி கடந்த 7ஆம் தேதி தனது வீட்டிலிருந்து அம்மம்மா வீட்டுக்கு சென்று அங்கிருந்து தனிமையில் திரும்பிக் கொண்டிருந்த போது காட்டுப்பகுதியை அண்டிய பகுதியில் வைத்து சிறுமியை இளைஞர்கள் கடத்திச் சென்று பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமி பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து போலீஸ் நிலையத்தில் நேற்று செய்த முறைப்பாட்டை அடுத்து அந்த பகுதியைச் சேர்ந்த 26, 21 வயதுடைய இளைஞர்கள் கைது செய்ததுடன் பாதிக்கப்பட்ட சிறுமியை வைத்தியசாலையில் அனுமதித்தனர். இதில் கைது செய்தவர்களை நீதிமன்றில் ஆயர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். தமிழியல் ஆய்வு நடுவகம் அமைப்பின் கோரிக்கைக்கு அமைய வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த எழுத்தாளர்களை ஊக்குவிப்பது தொடர்பான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. வடக்கு மாகாண ஆளுநர் PSM சால்ஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் உள்ளூர் எழுத்தாளர்களின் தற்போதைய நிலைமை, பதிப்பகங்கள், அச்சகங்களின் செயற்பாடுகள், நூல் பதிப்பு மற்றும் விற்பனை, கலை இலக்கியத்துறையின் சமகால போக்கு உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. உள்ளூராட்சி அமைப்புகள், பாடசாலை அபிவிருத்தி சங்கங்கள், கிராம அபிவிருத்தி திணைக்களங்கள் தம்மிடம் காணப்படும் நிதியில் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி உள்ளூர் எழுத்தாளர்களின் நூல்களை கொள்வனவு செய்ய
நடவடிக்கை எடுக்கப்படும் என இதன் போது கௌரவ ஆளுநர் தெரிவித்திருந்தார். இந்த விடயம் தொடர்பில் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் ஆளுநர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதேவேளை தமிழியல் ஆய்வு நடுவகம் அமைப்பை வடக்கு மாகாணம் முழுவதும் செயற்படும் வகையிலாக பதிவுகளை மேற்கொள்ளுமாறும் கௌரவ ஆளுநர் தெரிவித்தது மட்டுமன்றி உள்ளூர் எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதைப் போல கலைகளையும் வளர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதற்காக திறந்தவெளி அரங்குகளில் உள்ளூர் கலைகளை மேடையேற்றி அவற்றினை அழிந்திடாமல் பாதுகாத்து புத்துயிர் வழங்க மாகாண கலாசார திணைக்களத்துக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் ஆளுநர் இதன் போது கருத்து வெளியிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீடித்து இந்திய மத்திய அரசு அறிவித்தல் விடுத்துள்ளது. இலங்கையில் தனிநாடு கேட்டு ஆயுத போராட்டம் நடத்தி வந்த தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினர் 1991 இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை கொலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இதன் பின்னரே இந்தியாவில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் 2009 இலங்கையில் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட போதும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடை இந்தியாவில் தொடர்ந்து வருகிறது. இதன் ஒரு நடவடிக்கையாக தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீடித்து இந்திய மத்திய அரசு தற்போது அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெளிநாடுகளில் வாழும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க ஆதரவாளர்கள் இந்தியாவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வருகின்றனர் என்று குற்றம் சுமத்தியுள்ளது. அத்துடன் குறித்த ஆதரவாளர்கள் இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரான வெறுப்புணர்வை அதிகரிக்க முயற்சி செய்து வருகின்றனர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அந்த அமைப்பு மீது சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் மேலும் 5 ஆண்டுகளுக்கு தடை நீடிக்கப்பட்டுள்ளது என்று மத்திய அரசின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. யாழ் மாநகர சபை ஊழியர்கள் வீதியோரத்தில் கழிவுப் பொருட்கள் தீயிட்டு எறிந்த சம்பவம் தொடர்பில் பொதுமக்கள் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளனர். குறித்த சம்பவம் யாழ் காக்கைதீவு மீன் சந்தையில் இருந்து சுமார் 150 மீட்டர்கள் தொலைவில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது புகைமண்டலம் வீதியில் பரவியதால் வீதி விபத்து ஏற்படக்கூடிய அபாயகரமான சூழலும் அங்கு காணப்படுவதாக மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இனந்தெரியாத நபர்கள் இரவு வேளை சனப்புழக்கமற்ற நேரத்தில் வைத்தியசாலை கழிவுகள், வியாபார நிலையங்களின் கழிவுகள், வீட்டு கழிவுகள் உள்ளிட்ட பல கழிவுப் பொருட்களை வீதியோரங்களில் கொட்டிச் செல்வதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு வீதியோரங்களில் கொட்டப்படும் கழிவுகளால் வீதியெங்கும் துர்நாற்றம் வீசுகிறது. இந்நிலையில் இன்றைய தினம் யாழ்ப்பாண மாநகர சபை ஊழியர்கள் குறித்த கழிவுப் பொருட்களை அவ்விடத்திலேயே வைத்து தீ மூட்டியுள்ளனர். காக்கைதீவு மீன் சந்தையில் இருந்து சுமார் 150 மீட்டர்கள் தொலைவில் வீதியோரத்தில் கழிவுப் பொருட்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்காக இலங்கை அழுத்தம் கொடுக்க வேண்டும் என முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சே வலியுறுத்தியுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், பாலஸ்தீன மக்கள் இன்று சொல்லனா துயரங்களை எதிர்கொண்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பாக கவனம் செலுத்தியமைக்கு நான் இந்த உயரிய சபைக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். பாலஸ்தீன இலங்கை ஒத்துழைப்பு அமைப்பின் ஊடாக எம்மால் அந்த மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க முடிந்தது. இஸ்ரேலிய தாக்குதலினால் மில்லியன் கணக்கான மக்கள் வெளியேறியுள்ளனர். கடந்த வாரத்தில் மாத்திரம் 50 லட்சம் பாலஸ்தீன மக்கள் வெளியேறியுள்ளார்கள். பாலஸ்தீன விவகாரம் தொடர்பாக உலக நாடுகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுடன் நாடு என்ற ரீதியில் இலங்கையும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் அதிபர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சொந்த மண்ணின் விடுதலைக்காக போராடிய பல லட்சம் மக்களை கொத்துக்குண்டுகள் போட்டும் நச்சு குண்டுகள் போட்டும் பட்டினியாலும் கொலைவரி ஆட்டமாடி சாகடித்த மகிந்த ராஜபக்சே அதே முள்ளிவாய்க்கால் இணைய வாரத்தில் இப்படியான கருத்துக்களை வெளியிடுவது வேடிக்கையாக இருக்கிறது என தமிழ் அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழர் இனப்படுகொலை வாரத்தின் 3ஆம் நாளான இன்று மட்டக்களப்பில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நடவடிக்கைகள் போலீசாரின் பல்வேறு தடைகளையும் அச்சுறுத்தலையும் மீறி நடைபெற்றன. இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் மற்றும் சிவில் சமூக செயற்பாடாளர்கள் இணைந்து 3வது நாளாகவும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நிகழ்வு மட்டக்களப்பு நகரின் விமான நிலைய வீதியில் உள்ள விநாயகர் ஆலயத்துக்கு முன்பாக நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி அமரநாயக்கி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன், இயேசு சபை துறவி அருட்தந்தை ஜோசப் மேரி, சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் லவகுமார், தமிழரசு கட்சியின் மகளிரணி செயலாளர் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்தவுடன் உயர்தர வகுப்புகளை உடனடியாக ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதன்படி மாணவர்களின் நேரத்தை திறம்பட நிர்வகிக்கும் நோக்கில் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்தவினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. உயர்தர பாடத்திட்டத்தை உள்ளடக்கிய ஆசிரியர்களுக்கு போதிய கால அவகாசம் வழங்கும் வகையில் சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்தவுடன் பாடசாலைகளில் உயர்தர கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை முடிந்தவுடன் அதன் பெறுபேறுகள் வெளியிடுவதற்கு பரீட்சைகள் திணைக்களத்துக்கு குறைந்தது 3 மாதங்கள் தேவையாகும். இந்த காலப்பகுதியில் மாணவர்கள் பாடசாலை கல்வியிலிருந்து விலகி இருப்பதால் அவர்கள் கல்வி பொதுத்தராதர உயர்தர பயில்வதற்கான போக்குகள் குறைவடைவதால் பல்வேறு சமூக பிரச்சனைகள் உருவாவதற்கு காரணமாக அமைந்துள்ளது. இவ்விடயத்தில் கருத்தில் கொண்டு மாணவர்களுடைய நேரத்தை பயனுள்ளவாறும் முகாமைப்படுத்துவதற்கும் காப்போதா உயர்தர பாடவிதானங்களை உள்ளடக்குவதற்காக ஆசிரியர்களுக்கு போதிய அளவு நேரத்தை ஒதுக்கி வழங்குவதற்கு இயலுமான வகையில் 2024ஆம் ஆண்டின் சாதாரண பரீட்சை பூர்த்தியானவுடன் பாடசாலைகளில் உயர்தர கல்வி கற்கை நடவடிக்கைகள் ஆரம்பிப்பது பொருத்தமானதென கண்டறியப்பட்டுள்ளது.
ஓட்டமாவடியில் இருந்து மட்டக்களப்புக்கு காரொன்றில் போதை மாத்திரைகளை கடத்திச் சென்ற நபரொருவரை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர். இதனையடுத்து குறித்த சந்தேக நபரிடமிருந்து 1440 போதை மாத்திரைகளையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் கைப்பற்றியுள்ளதாக மட்டக்களப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு கடற்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படை புலனாய்வு பிரிவினர் இணைந்து மட்டக்களப்பு தொடருக்கு குறுக்கு வீதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் குறித்த வீதியில் பயணித்த இந்த காரை நிறுத்தி சோதனையிட்ட போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து கைப்பற்றப்பட்ட காரை தம்மிடம் விசேட அதிரடிப்படையினர் ஒப்படைத்துள்ளதாகவும் கைதான நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் தினகரனின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. தினமும் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எம்மோடு இணைந்திருங்கள். மீண்டும் மற்றொரு செய்தியின் வாயிலாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.